பாத்திரம் வச்சிருக்கேன். அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேன். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போ புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம 1 கப் தயிர் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு மட்டனை வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிடலாம். சூப்பரான மசாலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.